தான் எதுக்கு இடிச்ச அப்படின்னு ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க. அப்போ உன் நெருப்பு என்ன பண்ணுச்சு, நீர் என்ன பண்ணுச்சு, ஒன்னே பண்ணல. அதே தான் நம்மகிட்ட அதிகாரம் வந்தோன்னு ஒன்னே பண்ணல, ஒன்னே பண்ண முடியல. வேலை தொடங்குங்கன்ட்டாங்க, தொடங்கி வேலை செய்து முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீதிமன்றத்தில் வழக்காடுறாங்க. இப்போ வழக்கு போயிட்டு எல்லாத்தையும் போயிட்டு மகாத்மா காந்தி கணக்கு, இந்திரா காந்தி கணக்கு, ராஜீவ் காந்தி கணக்கு, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய காந்தி கணக்கில் இருந்து வச்சுட்டான். நீதிமன்றம் கேட்குறான், வழக்கு வந்து பாபா அம்பேத்கருடைய மணி போட்டு நீ ஏன் காந்தி கணக்கில் இருந்து இருக்கிறீங்க? வழக்கு இதை பற்றி பேசுங்கன்னா இது இல்லை, அது அமெரிக்க டாலருக்கு கட்டலாம், அதுவும் இந்தியன் மணி, இது இந்தியன் மணி. எந்த அளவுக்கு மகாத்மா அந்த நாட்டுக்கு முக்கியமோ அதை விட முக்கியமான ஒரு பாபா அம்பேத்கர். அதுலேருந்து காந்தி கணக்குலேருந்து இது 2% இருக்குது, ஒதுக்கீடு இருக்குதா பாருங்க, கணக்கை பாருங்க. அவ்வளோதான், டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. என்னன்னா அதிகாரம் கையில் இருந்தது. அதிகாரம் இருந்ததால 200 ஏக்கரில் 4000 கோடிக்கு அங்கே பார்க்க வைக்க முடியும். பாபா சாஹேப் அடுத்த கன்சிராமையுடைய 170 ஏக்கர், பகவான் புத்தருடைய 17 மாவட்டத்தை சமூக அடையாளமாக மாற்றிட்டாங்க, பௌத்த அடையாளமாக மாற்றிட்டாங்க. என்னன்னா ஆட்சி இருந்தது, அதிகாரம் இருந்தது. இப்போ நம்மக்கிட்ட அதிகாரன்றது கிடையாது. இன்னைக்கு எண்ணிக்கையில் அதிகமாக வரும் தமிழ்நாட்டில். 100 பேரில் 4 ஒரு பகுதிகள் 25 பேர். வாக்கு பெட்டியை பெற்றால் 30% நம்மளுடைய மக்களுடைய ஓட்டுக்குது வாக்கு பெட்டியில். அப்போ இந்த மக்களை வந்து நல்லா ஒரு அரசியல் பக்குவப்படுத்தி மக்களை சார்ந்த ஒரு அரசியல் பாபா சாஹேப் சொன்ன அந்த பாதையில் கொண்டு போயிட்டோம்னா நம்மக்கிட்ட ஏன் நம்ம போய் கெஞ்ச போகிறோம்? நம்ம போயிட்டு ஒரு மணிமண்டபத்துக்கு சிலைக்கு மாலை போடுறதை நீ போராட வேண்டியதாக. இது சமூக நீதி அரசு, பெரியார் மண், எந்த இடத்துல போராடணும், இந்த இடத்துல இந்த மண்ணில் போராடணும். இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அதனால் ஜான் சுரேஷ் ஃபாதர் சொன்ன மாதிரி நம்ம அரசியல் படுத்தணும், அதிகாரத்தை கைப்படுத்துறது அரசியல் படுத்தணும். ஏன்னா அரசியல் சீர்திருத்தம் ரொம்ப 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 மஸ்ட். இப்போ சமூக சீர்திருத்தத்தை விட அரசியல் சீர்திருத்தம் தான் முக்கியம். ஏன்னா சமூக சீர்திருத்தம்னா இந்த சமூகத்துள்ள என்ன பிரச்சனை இருக்குது, இந்த சமூகத்தில் என்ன பிரச்சனைனா ஜாதி தான் பிரச்சனை. இந்த ஃபர்ஸ்ட் வாலியம் படித்தாலே போதும், ஜாதி தான் பிரச்சனை. நீ நான இந்தியனாலும் நடுவில் என்ன இருக்குதுன்னா ஜாதி தான். நீ நான திராவிடன் சொன்னாலும் நடுவில் ஜாதி தான் இருக்குது. நீ நான் தமிழன் சொன்னாலும் நீ நடுவில் ஜாதி தான். விவசாயம் சொன்னால், தொழிலாளர் சொன்னால், நீ நான் கிறிஸ்தவன் சொன்னால் கூட நடுவில் எங்கே இருக்குது, ஜாதி தான் இருக்குது. அப்போ இந்த சமூகத்தை என்ன சீர்திருத்தம் பண்ணணும்னா ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கணும், ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கணும். அப்போ ஜாதி யாருக்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட இருக்குதா? கிடையாது. நம்ம ஜாதி அற்றவர்கள், அவேர்னஸ், ஒரு ஜனநாயகவாதி. நம்மக்கிட்ட ஜாதியே கிடையாது. அப்போ ஜாதி இருக்கிறவங்ககிட்ட போய் ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்குறதுக்கு அங்கே போய் எஜுகேட் பண்ணணும் அரசாங்கம், அங்கே போய் பேசணும், சமூக மாற்றத்தை மனநல மாற்றத்தை அங்கே கொண்டு வரணும். அங்கே இன்னி வரைக்கும் யாருமே பேசுறதே கிடையாது. எந்த வேஷம் போட்டுனாலும் சேரிக்கு தான் வந்துடுறாங்க ஜாதியை ஒழிக்கிறது. எங்கே இருக்குது ஜாதிங்க? கார்ல் மார்க்ஸ் பேர் இருக்குது, சேக்குவரா பேர் இருக்குது, லெனின் பேர் இருக்குது, ஸ்டாலின் பேர் இருக்குது, மகாத்மா காந்தி பேர் இருக்குது, நேரு பேர் இருக்குது, பட்டேல் பேர் இருக்குது, எல்லாம் காமராஜ் பேர் இருக்குது, அண்ணாதுரை பேர் இருக்குது, கருணாநிதி பேர், எல்லா பேரும் இருக்குது, ராமதாஸ் பேர், முத்துராமலிங்கதேவர் பேர், எல்லாரும் பேர் இருக்கும். ஏன்னா ஜாதியற்ற சமூகம். இங்கே யாருன்னா கட்சி ஆரம்பிச்சா கூட கொடி ஏற்றிடுவாங்க. அப்போ அவங்க வந்து ஜனநாயகவாதி. அப்போ வந்து இந்த மக்கள்கிட்ட என்ன தேவைன்னா அரசியல் சீர்திருத்தம் தேவை. ஏன்னா ஜாதியற்ற மக்கள்கிட்ட போயிட்டு என்ன போய் ஜாதியை ஒடுக்கின்னு பேச போகிறாரு, என்ன மாற்றத்தை சீர்திருத்தம் பண்ண ஒன்றும் கிடையாது. அரசியல் சீர்திருத்தம் இந்த மக்கள்கிட்ட பண்ணணும். அப்போ சமூக சீர்திருத்தக்கிட்ட மற்ற மக்கள்கிட்ட சமூக சீர்திருத்தத்தை பற்றி பேசணும். இந்த மக்கள்கிட்ட அரசியல் சீர்திருத்தம் பேசணும், மற்ற ஜாதியை ஏற்றுனவங்கிட்ட சமூக சீர்திருத்தத்தை பண்ணணும். ஆனால் நல்லா நீண்ட காலமாக நம்மளுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப, அந்த புத்தகத்தில் இதுதான் ஜாதினா என்னன்றது ரொம்ப இதுவாக இருக்கும். சமூக சீர்திருத்தம், அரசியல் சீர்திருத்தம், யாருக்கிட்ட என்ன பேசணுன்றதுலேருந்து எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த அளவுக்கு நம்மளுடைய அரசியல் ரொம்ப தெளிவாக, அது எது இருந்தாலும் சரி. ஃபாதர் சொன்னது வந்து என்கிட்டே சொல்கிறார். ஃபாதர் தப்பாக சொன்னால் கூட சரி, ஜெய்சில ஃபாதர் அண்ணன் சொல்லிட்டார், அண்ணன் சொல்லிட்டார். அவருக்கு எதாவது தப்புன்னா எதுக்கு அது தப்பு ஃபாதர் சொல்ல மாட்டார், தப்பாக இருக்குது சொல்ல மாட்டார். அண்ணன் சொன்னால் நான் செய்வேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு தற்கொலை படம் மாதிரி ஜெய்சில ஃபாதருக்கு. யார்? ஜான் சுரேஷ் ஃபாதர். அந்த அளவுக்கு அண்ணன் சொல்லிட்டார், அண்ணன் சொல்லிட்டார், அண்ணன் சொல்லிட்டார். நிறைய இடத்துல அது போல் பேசும்போது பார்த்துருக்குறேன். அப்படி பேசினு இருக்கும்போது நான் அப்படி தூரமாக உட்காந்து கூட இந்த வார்த்தையை நான் கேட்டுக்கிறேன். அண்ணன் சொல்லிட்டார், ஜெய்சிலான்னு சொல்லிட்டார். ஃபாதர் கூட சொல்ல மாட்டார், அண்ணன் சொல்லிட்டார், அண்ணன் சொல்லிட்டார் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஃபாதர் மேலே பெரிய ஒரு இது, திருச்சபை மேலே பெரிய ஒரு இது,
கிறிஸ்துவர் ஜீசஸ் மேலே ஏதோ பகவான் புத்தர் மேலே எல்லாத்தையும் தாண்டி இந்த சமூகத்து மேலே பெரிய அக்கறை கொண்டு ஜான் சுரேஷ் பிரதர் அவருடைய நினைவுகள் கூட்டத்துக்கு அறிஞர்களில் எல்லாருக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் பீம். ஜெய் பீம்.